பாடங்களை கர்த்தர் எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். கர்த்தர் தாமே இருதயங்கள் உணர்வடையட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே நிறுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். தேவ நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். பின்னாடி கதவு திறந்து விட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜன்னல் ஓபன் பண்ணி விட்டுருங்க. விசுவாசம் என்பதை குறித்து தியானிக்கிறோம். முன்னாடி சொல்லிருக்க, விசுவாசம் என்பது நம்பிக்கை போன்றதல்ல. நம்பிக்கை என்பது ஏதாகிலும் ஒன்றை வைத்துக் கொண்டு முன்னேறுவது. ஆனால் விசுவாசம் என்பது ஒன்றுமே இல்லாமல் போனாலும் இயேசுவை நம்புவது. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை என்பது என்னிடத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை வைத்து நான் செய்வது. விசுவாசம் என்பது ஒன்றுமே இல்லாமல் போனாலும் இயேசுவை நான் நம்புவேன். அப்ப இதே நம்பிக்கையை தான் இந்த உலகம் போதிக்குது. இந்த உலகத்தினுடைய மதங்கள் போதிக்குது, நம்பிக்கை குறித்து போதிக்குது. அவளை நம்புகிறார்கள். எல்லா மதங்களும் இந்த நம்பிக்கை குறித்து போதிக்கிறது. ஆனால் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கல. அல்லேலூயா. நீ விசுவாசி, ஆமென். நீ வார்த்தையை விசுவாசி, என்ன விசுவாசி, ஆமென். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் என்று விசுவாசத்தை தான் கர்த்தர் நமக்கு போதித்தார். ஆமென். பொருள் மேலேயோ உலக காரியத்தின் மேலேயோ நம்பிக்கை வைக்க ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களை வைத்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய நம்பிக்கையை வைத்து ஓடுகிற வாழ்க்கை அல்ல, விசுவாசத்தை முன்வைத்து ஓடுகிற வாழ்க்கை. ஆமென். நம்முடைய நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. நம்முடைய விசுவாசம் ஒண்ணு மட்டும்தான் எல்லாவற்றிலும் மாற்றும். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்துல ஒரு சில டைப் ஆஃப் ஃபெய்த்தை நம்ம இந்த புஸ்தகத்துல நிறைய வாசிச்சிருக்கோம், தியானிச்சிருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தின் வகைகளை குறித்து நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இருக்கு. ஆனா ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதிகமாய் இதை வேணா நீங்க அசைன்மெண்ட் வேணா எடுத்துக்கோங்க. எத்தனை விசுவாசம், எத்தனை விதமான விசுவாசம் இருக்குன்னு சொல்லி எழுதுங்க. எத்தனை விதமான விசுவாசம் வேத புஸ்தகத்தில் இருக்கு, அதனுடைய சாராம்சம் என்னன்னு ஒரு லைன்ல எழுதணும். இன்னும் எல்லாத்தையுமே விசுவாசத்தின் வகை எல்லாத்தையும் போதிச்சா நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி போதிக்க முடியாது. நமக்கு தேவையான ஒரு சில காரியத்தை மட்டும் எடுத்து நாங்கள் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறோம். ஆனால் இதை அசைன்மெண்ட்டாக எடுத்து எழுதுங்க. எத்தனை விசுவாசம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, எதை குறித்து விசுவாசம் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குற வசனத்திலே அது எதை குறித்து உங்களுக்கு புரியும். அப்போ எந்த விசுவாசம் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது, அது எதை சாராம்சமாக கொண்டது என்பதை அசைன்மெண்ட்டாக எழுதுங்க. இருந்தாலும் சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்து அசைன்மெண்ட்டாக எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்போ வேதத்தில் இருக்கிற விசுவாசத்தின் ஒரு சில வகைகளை நம்ம பார்ப்போம். வாசிங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு ஒரு கானானிய ஸ்திரியை கொடுத்த விசுவாசத்தை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். அந்த கானானிய ஸ்திரியுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. ஆமென். உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்போ இந்த நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. அப்ப இதனுடைய ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பின்னாடி நிறைய வாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசமானது எவ்வளவு பெரிய துன்பத்திலும், ஆமென், எவ்வளவு பெரிய துன்பத்திலும் இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்றோ கவனிக்கவில்லை என்றோ தோன்றினாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிப்பதை குறித்து தான் இந்த விசுவாசம் போதிக்குது. ஆமென். நம்மளுக்கு விசுவாசம் தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, இது ஒண்ணுமே நடக்கல எப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்போ எப்படிப்பட்ட நேரங்கள் ஆனாலும் சரி, இந்த மகளுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருந்ததுனாலதான் இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். அவர் அற்புதங்களை, அடையாளங்களை, மாற்றத்தை செய்ய விரும்புவது ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு காரியத்தையோ நம்முடைய பொருத்தனைகளை வைத்து மட்டும் கிடையாது. நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை கொண்டுதான் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஆமென்.
கர்த்தரால் அது கூடும். அப்ப இந்த மகள் தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவர் சமூகத்துல வந்து நிக்கிறான். ஆமென். எனக்கு இறங்க ஆண்டவரே என்று சொல்லி, என் பிள்ளை பிசாசினாலே பெரிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இந்த மகள் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை அவர் கிட்ட நெருக்கி வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையுமே முதல்ல என்ன பண்ணல. 23 சொல்லுது, அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது இவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சீசர் கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க அற்புதம் செஞ்சீங்க, சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா, நீங்க அவளை அனுப்பி விடலாம்ல, எவ்வளவு நேரம் உங்க பின்னாடி இருப்பா அப்படின்னு சொல்லி சீசருங்க கேட்கிறாங்க. நீங்க அவரை அனுப்பி விடுங்க ஆண்டவர் ஏதாவது சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, ஒண்ணுமே சொல்லல. இப்படி நம்ம ஆண்டவரை பின்னாடி, ஆண்டவரை நம்ம நம்பி, ஆண்டவர் விசுவாசம் நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சிலர் பார்ப்பாங்க, என்னத்தான் சும்மா சும்மா ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு கிடக்குறாங்களோ, ஒண்ணுமே நடக்கலாம் கூட என்ன பண்றாங்க, ஏசுவை நம்புறாங்களே, இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்களே சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அநேகர் கேள்விக்குள்ளாக்கலாம். ஆமென். ஆனா சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே ஏதாவது பண்ணி அனுப்புங்க ஆண்டவரே, நல்லா சுத்தி நம்மளே பாக்குறாங்க, இவ பின்னாடியே வரா, நீங்க பாட்டுன்னு போறீங்க, ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, ஏதாவது சொல்லி நீங்க ஒன்னும் செய்யுங்க இல்லை செய்யாத ஏதாவது அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சீசன் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஆண்டவர் திருப்பி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்? 24வது வசனம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டனே அன்றி. அப்போ ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம் என்னன்னா, என்னை அறிந்த பிள்ளைகளுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக, என்னை விசுவாசித்த பிள்ளைகளுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். இஸ்ரவேல் வீட்டார்னா யாரு? இயேசுவை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஜனம், இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஜனம். அதான் ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், அதாவது என்னை நம்புகிற பிள்ளைக்காக தான் வந்தேன், என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்காக தான் வந்தேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளல, நீ என்ன விசுவாசிக்கல, நீ பின்னாடி வரைய தவிர என்ன பண்ணல, இன்னும் என்ன விசுவாசிக்கல, என்னை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். எப்பா, நான் என் பிள்ளைக்கு தான் வந்திருக்கிறேன், நான் என் பிள்ளைய நான் விடுவிக்க தான் வந்திருக்கிறேன், நீ என் பிள்ளையா முதல்ல மாறு. ஆமென். என் பிள்ளையா முதல்ல மாறு என்றுதான் ஆண்டவர் இங்க இந்த மகளை பார்த்து சொல்லுகிறார். அப்ப அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இன்னும் திருப்பி கேட்கிற, ஆண்டவர் சொல்ற என் பிள்ளையா நீ மாறின்னு சொல்றாரு. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்றா, வேதனை, கண்ணீர், நெருக்கம், என் பிள்ளை வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆமென். அவ ஆண்டவருக்கு வந்து இன்னும் போராட்டம், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அப்புறம் ஆண்டவர் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது அல்ல. ஆமென். நாய் எதுக்கு வைப்பன? நன்றி உள்ளதா? அது உலகத்துல சொன்னது. நாய் தன் கக்கினதை திருப்பி தின்னும். அது என்னன்னா பாவத்துக்கு அடையாளம். நீ பாவத்துல திருப்பி திருப்பி விழுந்ததா இருக்கிறே தவிர இன்னும் நீ என்ன நம்பல, அதிகமா என்ன விசுவாசிக்கல. ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, நாய்களுக்கு எச்சரியா இருங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப பாவ காரியத்துல அவள் விழுந்து போய் இருக்கிறா. இவ தேடி வந்த அந்த கானானிய ஸ்திரீ பாவத்துல இருக்கிறா. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்த தேவ பிள்ளைகள் இருக்கிற நன்மை ஏன்னா பாவிக்கு கொடுக்க முடியாது. நீ முதல்ல பாவத்தை விட்டு என் பிள்ளையா மாறு. ஆமென். முதல்ல நீ பாவத்தை விடு. அதான் ஆண்டவர் நாய்க்குட்டி என்று சொல்றார். அப்ப கூட அவ சோர்ந்து போல. ஆமென். அப்படி அவ சோர்ந்து போல. அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே நான் நாய்க்குட்டி தான், ஆனா கொஞ்சம் ஓரமா செதறி இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டுமாவது கொஞ்சம் கொடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாவத்தோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் தன்னுடைய பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்பதே தேவன் அவளிடத்தில் எதிர்பார்த்த விஷயம், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம். நான் பாவத்தோடு கூட இயேசுவை நம்மால விசுவாசிக்க முடியாது, பாவ உணர்வோடு கூட இயேசுவை நம்மால விசுவாசிக்க முடியாது, அவரை நம்பி நம்மால் நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் கானான் சீட்டு ஆண்டவர் சொல்றார், நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், நீ பாவத்தில் இருக்கிற, இவ பாவத்தில் இருக்குவதா அவன் பிள்ளைங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இவ பாவத்தை எப்ப விடுவான் ஆண்டவர் அங்க அவள் என்ன பண்றார், அவள் விசுவாசத்தை வத்திக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். நிறைய ஆண்டவர் கிட்ட வந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அவள் ஆண்டவர் எப்படியாவது அவள் பாவத்தை மன்னிக்க வைக்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். எப்படியாவது பாவத்தை மன்னிக்க வைக்கணும், எப்படியாவது இவன் மனம் திரும்பணும், வந்தவளை ரட்சித்து மட்டும் அனுப்பிடக்கூடாது, இவ பாவ உணர்வை எப்படியாவது திருப்ப வைக்க வேண்டும் என்பதே இயேசுவின் பிரதான விசுவாசம். அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்மிடத்துல எதிர்பார்க்க விஷயம் என்ன, நீ விட வேண்டிய காரியங்களை விட்டு விலகும் போதுதான் உன் விசுவாசம் செயல்படும். ஆமென்.
நீங்கள் இயேசுவை தெரியும் என்பதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. இயேசுவை பிசாசுக்கும் தெரியும். ஆமென். அப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த விசுவாசம் செயல்படணும் அப்படின்னா முதலாவது உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை விடணும். ஆண்டவர் அந்த மகளுடைய விசுவாசம் பெரிது என்று சொன்னது நோக்கம் என்னன்னா, அவள் நாய்க்குட்டி சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட, ஆமா ஆண்டவரே நான் பாவித்தான், ஆமா ஆண்டவரே நான் அசுத்தமானவதான், ஆமா ஆண்டவரே நான் நம்பிக்கை இல்லாதவதான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் தாழ்மையா வெளிப்படுத்தணும். ஆமென். அவ தாழ்மையா ஏத்துக்கிட்ட, ஆமா ஆண்டவர் நான் நாய் தான் ஆண்டவரே, நான் பாவித்தான் ஆண்டவரே, நான் பாவத்துல தான் இருக்கிற ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவ தாழ்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க விரும்புகிறார். ஆமென். எப்பொழுது அந்த பாவத்தை விட நீங்கள் பாவத்தை விட்டு விசுவாசிக்க விரும்புறீங்களோ அப்பொழுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஆமென். பாவத்தோடு ஆண்டவர் விசுவாசிக்க முடியாது. செய்யறதையே செஞ்சுக்கிட்டு இயேசு விசுவாசிக்க முடியாது. நான் செய்யறதை விட்டுட்டு தான் இயேசு விசுவாசிக்க முடியும். நான் பாவத்தில் இருந்துகிட்டே ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா ஜெபம் நல்லா போவோம், ஜெபம் போவோம், ஆனா கேட்கப்படாது. நமக்கு நல்லா ஜெபிக்கிற மாதிரி தான் தெரியும், ஜெபம் கேட்கப்படாது. நீ நல்லா ஓடுற மாதிரி தான் தெரியும், அந்த ஓட்டம் சரியா இருக்காது. ஏன்னா விட வேண்டியதை விடல. ஆமென். ஆண்டவர் அவளை உணர்த்தி, அம்மா நான் உன்னக்காக வரல, என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நம்புகிற என்னை விசுவாசிக்க என் பிள்ளைக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நீ பாவத்தை விட்டு என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீ என் பிள்ளையா மாறிடு. ஆமென். அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்திரீயுடைய விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்க விரும்பினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப நம்ம விரும்புகிற காரியம், ஆமென், பாவத்தோடு ஒரு நாளும் விசுவாசம் என்ன பண்ணாது, செயல்படவே படாது. அப்ப அந்த ஸ்திரீயை தன் பிள்ளையாய் மாறத ஆண்டவர் விரும்பினார். அவளுக்கு அற்புதம் செய்து இயேசுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்தவொடனே கையை வச்சு ஆண்டவர் சுகம் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், அடையாளம் செஞ்சிருக்கிறார். ஆனா இவள் வந்த உடனே ஆண்டவர் பண்ண காரியம் என்னன்னா, நீ முதல்ல என் பிள்ளையா மாறு. ஆமென். அப்ப சபையில் இருக்கிற நாம் எல்லாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை நான் முதலாவது நமக்குள்ளே கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். பாவத்தை விட்டாதான் ஒரு பிள்ளையா மாற முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த பந்தி எடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆனா பாவத்தை விட்டு இருக்கிறோமா? பாவத்தோடு இதெல்லாம் செய்ய முடியும், ஆனா அதுல கிரியை இருக்காது, அதுல விசுவாசம் இருக்காது, அதுல ஒரு டிராப்பும் நடக்காது. ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். நானும் ஊழியம் செய்யறேன்ற பேச்சுக்கு செஞ்சிடலாம், ஆனால் நீங்கள் பாவத்தை விடாமல் செய்யற எந்த காரியமும் செயல்படாது. உன் விசுவாசத்தை வத்திக்காது, உன்னை சோர்வடைய செய்யும், உன்னை அப்படியே டம்ப் பண்ணி உட்கார வச்சிடும். ஆமென். ஏனென்றால் பாவத்தோடு பரிசுத்தரை நம்மால தொழுது கொள்ள முடியாது. பிசாசு ஒரு பிம்பத்தை வச்சிருமா, நீ சரியா செய்யற, நீ நல்லா பண்ற, நீ நல்லா ஜெபிக்கிற, நீ எல்லாம் பண்ற, இது ஒன்று தானே, இதெல்லாம் சீக்கிரம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார். என்கிட்ட வர பிள்ளை எனக்கு தகுந்தா போல மாறணும். ஆமென். அதான் ஆண்டவர் விரும்புவாருங்க. நம்முடைய விசுவாசம் செயல்படுவதை தான் கர்த்தர் விரும்புவார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ உன் விசுவாசம் பெரிதாய் மாறும். அப்பொழுதுதான் நீ விரும்புகிற காரியம் உனக்கு நடக்கும். எப்பொழுது நான் இயேசுவின் பிள்ளை. அதனால தான் அந்த பிள்ளை அந்த மகளை கொடுத்து ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், விசுவாசம் ரொம்ப பெருசு. சொன்ன உடனே பாவத்தை ஏத்துக்கிட்டியே, நீங்க யாரும் ஏத்துக்கிறா? சொன்னா நம்மளே தான் கார்னர் பண்றாங்க. பாவத்தை விடுனா விடுறது இல்லை, யாரும் செய்யலையா, எல்லாம் செய்யதானே செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு திருப்தியை கொண்டு வராங்க. அவங்களுக்குள்ளே ஒரு என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சேஃப் கோல் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பண்றாங்க உலகத்துல, நான் பண்ணா என்ன, இவ்வளவு பேர் செய்யற நான் பண்ணா என்ன. இல்ல, ஆண்டவர் அப்படி விரும்பல, நீ என்ன பிள்ளையா மாற ஆண்டவர் விரும்புறார். ஆமென். அவர் உன்னை நேசிக்க விரும்புகிறார். அப்போது பாவத்தை விட்டா மட்டும்தான் இயேசு கிட்ட விசுவாசம் செயல்படும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. பிரியமானவர்களே, அதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஆமென். அப்படி விரும்புகிற காரியம் எதுவானாலும் சரி, அது உன்னுடைய உயர்வு, மேன்மை, திருமணம், இப்படிப்பட்ட நீ விரும்புகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஏன் விசுவாசம் இன்னும் வெளியே வரலன்னா, நீ ஏதோ ஒன்று விடல, போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு கிடக்குற. விடணும். இயேசு கிட்ட வந்தாலத்தை விட்டுட்டு தான் வரணும். ஆமென். நீங்க விட்டுட்டு அப்படியே உட்காந்து இயேசுவை நம்பி அப்படியே ஜெபம் பண்ணி பாருங்களேன், அந்த பனி போல அப்படியே அந்த பிரச்சனை இறங்கும். இயேசு அதான் விரும்புவார். ஆமென். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வது. ஆமென். உன விசுவாசம் நன்மையை செய்யுங்க, ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை என்ன பண்ணா, ஒப்பு கொடுத்தா. ஆமென். உடனே அந்த பிள்ளையின் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது இல்லையா? அவ சொல்றான், நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நான் ஏத்துக்கிறேன், நான் பாவிதான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாவத்தை எப்போ ஒத்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாலோ அப்பயே அவ பிள்ளை சுகமாயிட்டா. ஆமென். எப்போ நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம்னா குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். எப்போ நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம திரும்புறோம், நம்ம பிள்ளைகள் மாறும்.
நம்ம பாவத்தை விடாம வச்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்துல இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பாவத்தை முதலாவது விடணும். திருப்பியும் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டு நீங்க எத்தனை வருஷம் வேணா இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டது ஒண்ணே அது ஒன்னும் முடியல. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு தான் சொல்லணும். ரட்சிக்கப்பட்டேன் நம்ம அது சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான் ரட்சிப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு வேணா சொல்லலாம். நம்ம கேட்போம், ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கேட்போம். ஏன்னா அவங்க இயேசு ஏற்று கொண்டாங்களான்னு கேட்போம். அந்த ரட்சிப்பு என்பது முழுமை அடையலை. இன்னும் யாருக்குமே ரட்சிப்பு என்ன பண்ணாது, முழுமை அடையாது. நம்ம இயேசு வர வரைக்கும் ரட்சிப்பு டிராவல் ஆகும். அப்ப அது வரைக்கும் நம்ம அதை தூக்கிட்டு ஓடணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மகளுடைய வாழ்க்கையில அதான் கர்த்தர் விரும்பினார். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க விரும்புவது தேவன் எதிர்பார்க்க காரணமா, நீங்கள் விட வேண்டிய அது சின்ன பாவமா இருந்தாலும் விட்டு போகணும். பாவத்தோடு கூட பரிசுத்தரின் அற்புதம் நடக்காது. ஆமென். பாவத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நீங்க ஓடலாம், நல்லா போகும் வாழ்க்கை, தேவையெல்லாம் சந்திக்கப்படும், எல்லாமே நடக்கும். ஆனா நீ விரும்புற காரியம் நடக்காம இருக்கும். நீங்க விரும்புற காரியம் நடக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் விட வேண்டிய பாவத்தை இன்னும் விடல. அப்ப இவள் நிமித்தம் அவன் பிள்ளை வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கும் பாவ வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில விரும்புகிற காரியத்தை செய்ய முடியும். நமக்கு விருப்பம் இருக்கு. யாரும் விருப்பம் இல்லாம இருக்கிறோமா? கண்டிப்பா இல்லை. நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும். என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நடக்கணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும், என் ஊழியத்தில் இதெல்லாம் நடக்கணும், என் சபையில் இதெல்லாம் நடக்கணும், எல்லாமே விருப்பம் இருக்குது. இதெல்லாம் எப்போ நடைபெறும் அப்படின்னா, நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணித்து இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா. பாவத்தை உடனே ஒத்துக்கொண்டதுல பார்த்தா ஆண்டவர் சொல்ல, விசுவாசம் ரொம்ப பெருசுமா. ஆமென். விசுவாசம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது இதுதான். ஆமென். அப்ப இந்த மகளுடைய விசுவாசம் போல உங்க விசுவாசம் இருக்குதா? பெரிய விசுவாசமா இருக்குதா? பெரிய விசுவாசம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிறதை உடனே கேட்டு ஓகே ஆண்டவர்னு சொல்றது தான் பெரிய விசுவாசம். ஆமென். ஆண்டவர் ஏத்துக்கிட்டு ஆண்டவர் சொல்றதை உடனே ஏத்துக்கிறது தான் பெரிய விசுவாசம். ஆமென். இல்ல ஆண்டவர் இது இப்படி செய்யலாம், இல்ல ஆண்டவர் இது இப்படிலாம் பண்ணிருக்கலாமே, அதெல்லாம் உன்னை நான் கேட்கல, அதெல்லாம் நான் உன்னை கேட்கல, நான் சொல்றதை நீ செய். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஏமா நான் சொல்றதை நீ செய், விட வேண்டியதை விட்டுட்டு நீ முன்னேறு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? எப்படிப்பட்ட விசுவாசம்? பாவத்தை வெறுக்கிற விசுவாசம். பாவியை ஆண்டவர் வெறுக்காதவர், பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறவர். எந்த பாவியான மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், வெறுக்க மாட்டார். ஆனால் அவனை கண்டித்து உணர்த்துவார், அவனை சிட்சிப்பார், அவனை சீர்படுத்துவார். அதான் ஆண்டவர் பிள்ளைங்களா இருந்தா உன்னை உடைப்பார். உலக மனுஷனை கூட பேசிக்கிட்டே இருப்பார், ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட பாவம் வரும்போது நம்மளை உடைப்பார் ஆண்டவர். ஆமென். உடைக்கிறத பத்திலாம் வேதம் உடைக்க ஆரம்பிச்சாதான் உருவாக்க ஆரம்பிக்க முடியும். நீங்க உடைக்கிறத வேதனையா பாத்தீங்கன்னா உருவாக்க முடியாது. அது எந்த இடத்துல கர்த்தர் உடைக்கிற அந்த இடத்துல உடைக்கிற நோக்கம் என்ன, உருவாக்கி ஆகணும். உடைக்கும் பொழுதே அதை குறித்து சோர்ந்து போய் வேதனைப்பட்டு போயிட்டீங்கன்னா உருவாக்கத்தை உங்களால பார்க்க முடியாது. உடைக்கிற இடத்துல பொறுமையா இருந்தா தான் உருவாக்கும் போது அழகா வரும். உடைக்கப்பட்ட உடனே வெளியே போயிட்டோம் அப்படின்னா உடஞ்சுதான் இருக்கும், கடைசி வரைக்கும் அது உருவாக்க முடியாது. இப்ப இயேசுகிட்ட உடைச்சாரா, வெயிட் பண்ணுங்க. எதுக்கு உடைச்சாருன்னு அவருக்கு தெரியும். அப்போ உருவாக்குற வரைக்கும் கர்த்தர் இடத்துல வெயிட் பண்ணணும். கர்த்தர் நிச்சயமா உருவாக்குவார். அல்லேலூயா. இரண்டால் அவர் பட்சபாகன் தேவன் அல்ல. ஆமென். எல்லா மனுஷனையும் ஒரே மாதிரி பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா என்பதை என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆமென். அப்போ ஸ்தோத்திரம். முதல்ல வாசித்த வேத வசனத்தை நம்ம கவனம் திருப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-18. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். போதும். இரண்டாவது, நம்முடைய விசுவாசம் செயல்படாத விசுவாசமாய் இருக்கக்கூடாது. ஆமென். உங்கள் விசுவாசம் செயலில் கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். ஆமென். அது ஆவியிலே தோன்றி சிந்தையிலே வந்து கிரியையில வெளிப்படணும். ஆவியில தோன்றும், எல்லாருக்குமே ஆவியில விசுவாசம் வரும். அது சிந்தைக்கு வருமோ, சிந்தையில இருக்கு பாருங்க சில பிரச்சனை, இங்க ஸ்டாப் ஆயிடும். எல்லாருமே ஆவியில விசுவாசிப்போம். ஆவியில விசுவாசிச்சு அது சிந்தைக்கு வரணும். சிந்தைக்கு வந்து அது கிரியைக்கு போகணும். அப்ப இந்த சிந்தைக்கு வரும்பொழுதுதான் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் இதெல்லாமே இங்க போராடும் விசுவாசத்தை அப்படியே குறைச்சிடும். ஆமென். அப்ப நம்முடைய விசுவாசம் செயல்படாத வரையிலும் அந்த விசுவாசத்தினுடைய பலனை நம்மளால பார்க்க முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம்
செத்ததா இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு ஆபிரகாமை தெரியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார். உன் பிள்ளையை கொண்டு வா. 25 வருஷம் காத்திருந்த பிள்ளை தான். ஆனா மறுநாள் கேட்டவனே கொண்டு போயிட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆமென். நம்ம என்ன பண்ணிருப்போம்? அதுக்கு ஒரு வாரம் உபவாசம் போட்டு, ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். நான் எத்தனாடி பேசுறது? பேசிட்டேன் போ. 25 வருஷமா காத்திருக்கிறான். ஆண்டவர் கொடுத்தாரு. மறுநாள் கொண்டு போயிட்டான் பலிக்கு. ஆமென். மறுநாள்னா ஒரு சர்டன் பீரியட். அப்ப பாருங்க, அவன் விசுவாச கிரியையில காட்டுறான். ஆண்டவர் நீ கொடுத்ததுதான், நீ கேட்கறீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம், கொண்டு போறான். ஆமென். அப்ப நம்முடைய விசுவாசம் செயல்படாத வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறதுல ஒரு பலன் இல்லாம போயிடும். நீங்க ஜெபிச்சு 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 விசுவாச கிரியையில கொண்டு வரலனா நீங்க ஜெபிச்சதுக்கு பலன் இல்லாம போயிடும். ஒரு வாரம் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க, வாரம் ஃபுல்லா ஜெபிக்கிறீங்க, ஜெபிச்சு ஜெபிச்சு நீங்க எதுக்காக ஜெபிச்சது கிரியையில வெளிப்படுத்தணும்ல. அல்லேலூயா. கிரியையில இப்ப உதாரணத்துக்கு நம்ம இங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்ன்றோம். நாங்க சர்ச்சை போட்டு வீட்டுல உட்கார்ந்தா இந்த பாஸ்டர் டுபாகரா இருப்பான், ஜெபிக்க ஜெபிக்க சர்ச்சை போட்டு வீட்டுல உட்காந்துக்கிறானே. அப்போ கிரியை இல்லாதது நம்முடைய விசுவாசமா இருந்தால் அந்த விசுவாசோட மகிமை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. அல்லேலூயா. செயல்படுகிற விசுவாசமே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய விசுவாசம் வந்து ஆஃப் மோட்ல போட்டுற கூடாது. நம்ம போன்ல இருக்கு இல்லையா, ஏரோப்ளேன் மோட் இருக்கு, வேற என்ன மோட் இருக்கு, சைலண்ட் மோட் இருக்கு, வைப்ரேட் மோட் இருக்கு. அப்புறம் போனை வைப்ரேட்ல இருந்து எடுத்தாதான் போன் வருது கேட்கும். ஏரோப்ளேன் மோட்ல போட்டு நார்மல் மோடுக்கு மாத்தினா தான் போன் வருது கேட்கும். விசுவாசத்தை எப்பவுமே ஆஃப் மோட்லயே போட்டிருந்தா எப்படி கிரியில வெளியே வரும்? நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது தெரியும் விசுவாசிக்கிறேன். என்னத்தை செய்ய போற செய். ஆமென். விசுவாசத்தை நம்முடைய வாயில மட்டும் வச்சிருக்க கூடாது. அது அறிக்கையா வெளியே வரணும், அது செயல்ல வெளியே வரணும். ஆமென். கர்த்தர் கொடுத்துருவேன், கர்த்தர் கொடுத்துருவேன். முதல்ல கொடு. ஊழியம் செஞ்சிருவேன் முதல்ல செய். இதெல்லாம் கிரியைகளே வந்தா தான் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க வைப்பான். ஆமென். செயல்படாத வரைக்கும் நமக்குள்ள நன்மை நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆஃப் மோட்ல போட்டுறக்கூடாது. தேவையான மட்டும் ஆன் மோடுக்கு மாத்திக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் மோடுக்கு போட்டு வச்சிடக்கூடாது. எப்பொழுதும் அது என்ன இருக்கணும்? செயல்பாட்டிலே இருக்கணும். விசுவாசம் எப்பொழுதும் செயல்பாட்டிலே இருக்கணும். நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். செயல்படாத விசுவாசத்துக்கு நீங்க போராடி ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். இப்போ 9 மாசம் அந்த கருவை சுமந்து நீங்க அதுக்கு உண்டான மெடிசன் போட்டு அதெல்லாம் நீங்க பண்ணி கரெக்டா அது வெளியே வரணும் இல்லையா? வெளியே வரலன்னா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் என்ன போராட்டம் நடக்குது? இந்த டெஸ்ட்டுக்கு போ, அந்த டெஸ்ட்டுக்கு போ, அங்க போ, இங்க போ, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. வெளியே வரணும். அது கரெக்டா அந்த 10 முடித்துல வெளியே வந்துடணும். இல்லை அது ஒரு ஆபத்தாயிடும். அதே போல விசுவாசம் கிரியையில வரலன்னா ஆபத்தாயிடும். என்ன தெரியுமா? அவிவிசுவாசமா மாறிடும். இயேசுவை மறுதலிக்க வச்சிடும். கிரியே இல்லாம போயிடும். எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்தா தான். சட்டம் போடுறாங்க, சட்டம் போட்டது அமல்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னா அதுக்கு பலனே எல்லாம் போயிடும். சட்டம் போட்டா சரிங்க, இன்னும் அமல்மெண்ட்டுக்கு வரலையே, என்கிட்ட அந்த பாசிங் வரலையே, எனக்கு அது உண்டான ரிப்போர்ட் வரலையே, வந்தா தானே நான் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்ப நமக்குள்ள இருக்க விசுவாச கிரியையில வரல அப்படின்னா அதுல ஒரு பலனுமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. வாசிங்க தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆ 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ இப்படி விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வராதவங்க எப்படியா வேதம் சொல்லுது? அருவருக்கப்பட்டவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசுவை தெரியும், இங்க வந்திருக்க எல்லாருக்குமே இயேசுவை தெரியும், நம்மளை விட வெளியே இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அப்ப இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ற நம்முடைய விசுவாசத்தை செயல்ல கொண்டு வரல அப்படின்னா, ஒரு இளம் ஊழியத்துக்கு பவுல் தீத்துக்கு எழுதுறான், அதை தான் நீ என்ன பண்ற? கிரியைகளினாலே அவரை மறுதலித்து கொண்டு இருக்கிற. நீ ஜெபிச்சு ஜெபிச்சு நீ கிரியையில கொண்டு வரலன்னா அது மறுதலிப்பா மாறுது. ஆமென். ஒரு விசுவாசம் மறுதலிப்பா மாறுது, அது அவிவிசுவாசமா மாறுது, இயேசுவை அவமதிக்கிறதா மாறுது, அது இயேசுவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கொண்டு போகுது. எப்போ? விசுவாசத்தை கிரியையில கொண்டு வராதனால. அல்லேலூயா. விசுவாசத்தை அப்ப இயேசுவின் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறேன், நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லிக்கிட்டு கூற நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. வார்த்தை எது வந்தாலும் என்ன பண்ணிடணும்? ஆண்டவர் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார், நித்திய ஜீவன் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்தை நம்ம கீழ்ப்படியாம இருந்தா விசுவாசம் செயல்படாது. ஆமென். விசுவாசம் எப்ப செயல்படும்? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்ம அதை ஏற்றுக்கொண்டு
அதை கிரியைக்கு கொண்டு போகணும். அது நமக்கு ஒரு நேரத்தில் நமக்கு ஆப்போசிட்டா கூட இருக்கும். ஆனாலும் அதை ஏத்துக்கிட்டு கிரியை கொண்டு போகணும். ஆமென். ஏன்னா கிதியோன் கூட 1000 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்ல எல்லாரும் ஏறக்கட்டு, எல்லாரும் நதி கிட்ட கொண்டு போ, தண்ணியை குடிக்க வை. எத்தனை பேர்னு பாரு. 300 பேரை திருப்புறான். அவன் யோசிச்சிருப்பான், அவன் இவ்வளவு கூட்டம் இருக்கிறான், 300 பேரோட போய் என்ன பண்ண முடியும்? அது அகைன்ஸ்டா இருக்கலாம். ஆனாலும் அதை ஆண்டவர் நம்பினான், ஆண்டவர் விசுவாசிச்சான். 300 பேரோட போனா எல்லாரையும் ஓட வச்சான். அப்ப நம்முடைய விசுவாசம் ஒரு நேரத்தில் இப்படிதான் நெருக்கடியை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் கிரியைகளை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். ஆமென். நீங்கள் கிரியைகளை விசுவாசத்தில் கொண்டு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத காரியம் நடக்கும். ஆமென். அதான் விசுவாசம். சும்மா நம்ம பேசிட்டு கிடக்கிற வார்த்தையில விட்டுறக்கூடாது. ஆமென். ஏட்டு சுரக்கா எதுக்குமே உதவாது. ஏன் கறிக்கு போயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டா? ஏன்னா கறிதான். ஆமா. அப்ப பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, கிரியையில வரணும். ஆமென். நான் இப்படி, நான் அப்படி, நான் அப்படி. பவுல் சொல்றாரு, ஆகாயத்துல சும்மா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத, வா கிரவுண்டுக்கு வா பாப்போம் அப்படின்ற கதையா? அப்ப பேசுறது யாரும் நல்லா பேசிடலாம். நம்மளை விட பேசுற ஆள் நிறைய தான் இருக்குது. என்னை விட பேசுறீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. பேசிடலாம், ஜெபம் பண்ணிடலாம், பாட்டு பாடிடலாம், பிரசங்கம் பண்ணிடலாம். விசுவாசத்துல ஓடணும். ஆமென். உண்மைதான். என்னை விட நல்லா பேசுற ஆள்லாம் இங்க இருக்கிறீங்க. என்ன விட்டா பிரசங்கம் என்ன தூக்கி சாப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் இங்க இருக்கிறீங்க. என்னை விட்டா ஆறுதை நல்லா பண்ற ஆள்லாம் இங்க இருக்கிறீங்க. ஆமென். நல்லது, கர்த்தருக்குள் வளர்வது நல்லது. ஆனால் விசுவாசத்தை கிரியையில கொண்டு வராத வரைக்கும் நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. நீ என்ன ஆராதனை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. நீ என்ன காரியத்தை ஆண்டவருக்காக செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ விசுவாச கிரியையில கொண்டு வரலையே. ஆமென். அதை வெளிப்படுத்தவே இல்லையே. நான் இயேசுவை நம்புறேன், நான் இயேசு விசுவாசிக்கிறேன். சரி, விசுவாசிக்கிறேன், என்ன நடக்குது இல்லையா? அதை நம்ம நல்லா நம்ம வாழ்க்கையில யோசிக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ நான் தினந்தோறும் ஆலயத்துக்கு வருவதனால் மாத்திரம் விசுவாசம் வளர்ந்துராது. ஆமென். இல்லையா? தினந்தோறும் ஆலயத்தை வந்து உட்காந்துட்டா மட்டும் விசுவாசம் வளர்ந்துராது. எப்போ பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை கிரியை கொண்டு போறியோ அப்பதான் அது வளர ஆரம்பிக்கும். ஆமென். அப்பதான் அது வளர ஆரம்பிக்கும். தினமும் சேப்பல்ல உட்காரவன் பாம்பனாம இருக்கிறான். ஆமென். சர்ச்சுக்கு வரதை விட்டு நம்ம சர்ச்சுக்கு வர்றது நல்லது. ஆனால் டெய்லி சர்ச்சுக்கு வர அப்படின்னாலும் ஏமாத்திக்க கூடாது. நீங்கள் ஆலயத்தை தேடுவது நல்லது. ஆனால் ஆலயத்தில் வருவதனால் என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி டெவலப் ஆயிருக்குது, எப்படி அதை நான் வெளியே கொண்டு போறேன் என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரேன்னு உங்களை ஏமாத்திக்க கூடாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கடைசியில இந்த விசுவாசம் என்ன பண்ணுது? இயேசுவையே மறுதலிக்க பண்ணுது. ஆண்டவர் நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம போயிடுது. ஏன்னா கிரியில கொண்டு வரல இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க ஒரு ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றீங்க, இல்ல ஒரு லஞ்ச் ரெடி பண்றீங்கன்னா எல்லாமே அதுக்கு உண்டான காரியத்தை வச்சு எல்லாமே அதை நீங்க ஃபுல் பண்ணி தான் கொண்டு வந்து நீங்க பிளேட்ல வைக்க முடியும். எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டு உருவாயிடு உருவாயிடு உருவாயினா மேஜிக்கா? அப்படிதான் நீங்க விசுவாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருக்குது. நடந்துரு, நடந்துரு, நடந்துரு அப்படின்னு அப்படி நடக்கும். நீங்கள் விசுவாசத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் வெளியே. அதை நான் செய்வேன். உங்கள் விசுவாசம் பரீட்சைக்கு வரணும். உங்கள் விசுவாசம் எப்போ வரணும்? மார்ச் 3ஆம் தேதி வரணுமா? அப்ப தெரிஞ்சிடும். அப்ப விசுவாசம் ஏன் நம்முடைய விசுவாச பரீட்சைக்கு வந்து நின்னாதான் நம்ம எப்படி நிக்கிறோம் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். ஆமே. நமக்கு டெஸ்ட் வைக்காத வரைக்கும் நம்மளால விசுவாசம் நம்மளால பார்க்க முடியாது. அது ஆபிரகாமுக்கு கர்த்தர் டெஸ்ட் வச்சார். கொண்டு வா உன் பிள்ளைய பார்க்கலாம், நீ என்ன நம்புறியா இல்ல யாரு விசுவாசிக்கன்னு பார்க்கலான்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் டெஸ்ட் வச்சார். ஆனா அவன் ஆண்டவரை மட்டுமே நம்பினான். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. போதும். அப்ப இந்த திருச்சபை லவோதிக்கியா சபையை குறித்து ஆண்டவர் பேசுறார். ஆமென். அங்குள்ள இருந்த ஒரு மந்த நிலைமையை ஆண்டவர் பேசுறார். நீ என்ன எப்படி இருக்கிற? அனலா இருக்கிற, குளிரா இருக்கிற, அங்க ஒரு காலை வைக்கிற, எங்க ஒரு காலை வைக்கிற, உள்ள வந்தா மாய்மால வாழ்க்கை வாழ்கிறே. சண்டே மார்னிங் என்றால் பிரேயர் கூட்டம் போவோம், மற்றபடி கொழாவில் கறிக்கடையில் சண்டை போடுவோன்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்டியனா பாதி பேர் இருக்கிறாங்க. ஆமென். அதான் ஒன்னு அனலாயிரு இல்ல குளிராயிரு, இல்லைன்னா நான் உன்னை ஒமிட் பண்ணிடுவேன். ஆமென். ஒமிட் பண்ணிடுவேன், உன்னை வாந்தி பண்றேன் உன்னை. ஆமென். அப்படின்னா உன்னை நான் வைக்க முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுருவேன்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியிலே அனலா இருக்கதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுவது ஒண்ணு, செய்வது ஒண்ணு. பேசுறதெல்லாம் அவையார் மாதிரி பேசுறது, ஆனா பண்றதெல்லாம் ஏடா கூடமா பண்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது நமக்குள்ள. ஆமென். நம்ம சொல்றோமா விசுவாசம் நடக்கும்னு சொல்லுமா, அதை கிரியையில கொண்டு வந்து வெளியே காட்டிடணும். அப்பதான் அது நன்மையா நடக்கும். ஆமென். அப்ப செயல்படாத விசுவாசம் வச்சுக்கிட்டு ஒரு சல்லி காசுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில கேள்விப்படுறோம், நான் எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு இயேசு தெரியும், நான் அங்கே தான் படித்தேன், நான் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படித்தேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி. அது கிரியை இல்லை, அது பெருமை. ஆமென். நம்ம சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், இயேசு தெரியுங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துருக்கேன், எத்தனை விசுவாசம் இப்படி தான் சொல்லலாம். அந்த அது உருப்படாத கேஸ்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் தெரியுன்ற ஆள் உருப்படாது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை தெரிஞ்சவனா எப்படி தெரியும்னா, விசுவாசத்துல வெளியே கொண்டு வந்தாதான் இயேசுவை தெரியும். ஆமென். இயேசு வந்து அண்ட சராசரங்களுக்கும் தெரியும். இயேசுவை தெரியாத எந்த சரித்திரமும் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை தெரியாத ஆள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனா ஒரு சில நாடுகள் இருக்குது, ஒரு சில மலைப்பகுதிகள், மலைவாழ் பகுதிகள் இன்னும் இருக்குது. அந்த ரட்சிப்பு போகாத வரைக்கும் உள்ள வருகை தாமதிக்கலாம். இல்ல ஒரே இரவில் அங்கே கொண்டு போய் வெளிப்படுத்தி ரட்சிப்பை உடைச்சி நீங்க நைட் இயேசு வந்தாலும் வந்துடலாம். ஆமென். என்ன அல்லேலூயா. அவர் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அடுத்த நிமிஷத்துல எல்லா இடத்துலயும் பட்டு ஆள் அனுப்பி எல்லா இடத்தையும் இயேசுவை சொல்ல வச்சு அடுத்த மறுநாள் ரசகை வந்துடும். ஆமென். அப்போ தாமதிக்கிறார் என்றது எதுக்கு தாமதிக்கிறாரா? இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படலன்னு தாமதிக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப பாருங்க, நம்முடைய செயல்படாத விசுவாசம் நம்ம மாற்றிடும். நம்மள வந்து ஒரு அறிவாளி மாதிரி பேச வச்சிடும். என்ன அறிவாளி மாதிரி பேச வச்சிடும் செயல்படாத விசுவாசம். அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம போற தவறான பாதையா? தவறான பாதையில கொண்டு போய் விட்டுரும். விசுவாசத்தை கிரியையில கொண்டு வரல அப்படின்னா தவறான பாதையில கொண்டு போயிடும். அல்லேலூயா. வேதத்தை நம்மளோட தெரிஞ்சாலும் நிறைய பேர் இருக்கிறான். ஆமென். நம்மளோட கரைச்சு குடிச்சவன் நிறைய பேர் இருக்கிறான். ஆண்டு அதை விரும்பல, விசுவாசம் செயல்படுறதா ஆண்டு விரும்புறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும். ஆமென். அப்போ வேத வசனத்தை பலிபீடத்தை நம்ம அப்படியே நம்பணும். இங்க வந்து எந்த ஊழியக்காரங்க வார்த்தை கொடுத்தாலும் வேத வசனத்தை அப்படியே நம்பணும். வேத வசனத்தை அப்படியே நம்பணும். சும்மா அதை போய் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. வசனம் தானே வருது, வசனத்துக்கு எதிராக வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அகைன்ஸ்ட் பண்ணலாம். வசனம் வந்தா வசனத்தை அப்படியே நம்பணும். அல்லேலூயா. நம்ம பார்க்குற 12 வருடமான பெரும்பாடஸ்திரி வரா, எல்லாமே அவளோட சயின்ஸ் எல்லாம் தோத்து போச்சு. மெடிக்கலுக்கு போனா, மந்திரக்காரங்கிட்ட போனா, எல்லாமே தோத்து போச்சு. இயேசு குறித்து கேள்விப்பட்டா என்ன பண்ணா? ஏப்பா நாங்கள் உட்காந்துக்கிறேன், 4 பேர் அனுப்பிச்சு இயேசு கொஞ்சம் கூட்டணும் வா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாரா? அந்த நாட்கள் இருந்த ரோம சட்டம் என்னன்னா, ஜென்ரலா ஒரு ஸ்திரீ யூதன் முன்னாடி வரக்கூடாது, யூதனை தொடக்கூடாது. இயேசு யூதனை தொடக்கூடாது ஒரு ஸ்திரீ. ஆனா இவ வந்து அந்த நேரத்தில் வந்து இப்ப வேறப்பட்ட நிலைமையில இருக்கிறா, 12 வருடமா பெரும்பாடுல இருக்கிறா. அப்படிப்பட்டவங்க வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. ஆமென். அப்போ விசுவாசம் என்ன? சரி இயேசுவை குறித்து சொல்லிட்டாங்க, இவ்வளவும் பார்த்தாச்சு, கடைசியா இயேசு என்ன பண்ணிடுவோம்? விசுவாசிடுவோம். போயிட்டு இயேசுடைய அந்த வஸ்திர தொங்கலை தொட்டால் கர்த்தர் அவளை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க இப்படிப்பட்ட காரியம். ஆமென். அப்ப நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆமென். இயேசுவை தேடி போனான். இயேசு லாசரை தேடி போனாரு. என்ன பண்ணாரு? அங்க போயிட்டு லாசர் போய் என்ன பண்ணாரு? எப்பா அவனை தூக்கிட்டு வெளியே படுக்க போடு. எப்பா பேதுரு யாக்கோபு 2 வருஷம் பண்ணு. உம்மை தான் நம்பி இருக்கிறேன், உம்மை என்று யாரும் இல்லையப்பான்னு பாட்டு பாடி இருந்தாங்க. வெளியே வா லாசருவே. இப்ப பண்ண முடியுமா? ஒரு பணத்தை தோண்டி எடுக்க முடியுமா? தாசந்தார்ட்ட போனோம், ஈய விட்ட போனோம், போல் ஸ்டேஷன்ல போனோம். லெட்டர் ஏசு எந்த போல் ஸ்டேஷன் போய் லெட்டர் கொடுத்தாரு? இப்போ நோண்டி எடுக்க போறேன்னு. ஆமென். அப்ப இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை அப்படி எடுக்க முடியாது, சட்டம் அதுக்கு ஒத்துக்காது. அப்ப எவ்வளவு சட்ட சிக்கலை தாண்டி தான் அந்த பணத்தை வெளியே எடுக்கணும். ஆனா இயேசு பணத்தை வெளியே எடுக்கல, உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இயேசு பணத்தை வெளியே எடுக்கல, உயிரோடு கொண்டு வந்தார். அதான் ஒரு விசுவாசம். ஆமென். வெளியே வான உடனே அந்த வார்த்தையின் வல்லமை வெளியே வந்துருச்சு. அவன் பணமா வரல, உயிரா வந்து நின்னான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நம்புகிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் செயல்படுறதா இருக்கணும். ஆமென்.
விசுவாசம் செயல்பட்டா கல்லு புரட்டி போடனா புரட்டி போட்டணும். இந்த முன்னாடியே சொன்ன கல்லை மூடி வச்சுக்கிட்டு வரட்டும் 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 வரட்டும்னா வராது. கல்லை எடு முதல்ல. ஆமென். அது நாரை கட்டி போட்டோம். உன் வேலையை நீ பார். கல்லை எடு, நான் கூப்பிடுறேன், வெளியே வந்துடுவான். ஆமென். கல்லை முன்னாடி வச்சுக்கிட்டு பொறாமை, பொச்சரிப்பு, அகம்பாவம், ஆணவம் 17 கல்லை உள்ள வச்சுட்டு கல்லை எடுக்காம அற்புதம் எப்படி நடக்கும்? ஆமென். மாம்சத்துல 17 கல்லை உள்ள வச்சுக்கிட்டு இயேசு வருவார், இயேசு வருவார். நீ கல்லை எடியா வருவாரு? நீ முதல்ல அந்த கல்லை தூக்காங்க இருந்து. ஆமென். அப்ப அப்படிப்பட்ட கிரியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அந்த அந்த வசனத்தை அந்த யாக்கோபுல 2:19 வாசிங்களேன். நல்லதுதான். நல்லா கவனிங்க. இயேசுவை நீ விசுவாசிக்கிற, ரைட்டு. ஆனா டெவிலும் ஈவிலும் இயேசுவை நம்புது. அப்போ நம்ம விசுவாசுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமென். டெவில் நம்புது இல்லையா? அவன் ஜெபம் பண்ணா அது வந்து கேட்குது, ஆண்டவரே என்னை துன்பப்படுத்த வந்தீங்க, என்ன எங்கன்னா அனுப்பி விடுங்கன்னா அது விசுவாசம் கேட்டு போதே. ஆமென். டெவிலுக்கு வந்து அவன் வந்து ஒரு ஸ்பிரிட்டு. அவனுக்கு வந்து எந்த சரீரம் வந்தாலும் அவனுக்கு கிரியை செய்ய முடியும். ஆமென். டெவில் எந்த சரீரத்தை வேணா உள்ள வருவான். அது ஜோடிக்கப்பட்டிருந்தா உள்ள வருவான், அது சரியில்லைன்னா உள்ள வருவான். அப்ப பிசாசும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுதான்? நடுங்குதான். ஆமென். அப்போ நம்முடைய விசுவாசம் அறிவு சார்ந்ததா இருக்கக்கூடாது. என்ன? இந்த மூலகட்ட விசுவாசம் போகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் சார்ந்ததா இருக்கணும். அறிவு சார்ந்துச்சுன்னா நம்ம அறிவாளி ஆயிடுவோம். என்ன? நம்ம அறிவாளி ஆயிடுவோம். அறிவாளி ஆண்டவர் தேவை கிடையாது. ஆராதனையில கண்ணை மூடி ஆராதிக்கிறவன் விசுவாசி, கண்ணை தொந்து ஆராதிக்கிறவன் அறிவாளி. அவங்களும் அறிவாளி தெரியாது அவங்களுக்கு. கண்ணை தொந்துட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க அறிவாளி. அப்படிப்பட்ட அறிவாளி ஆண்டவர் பார்க்க மாட்டார். கண்ணை மூடி ஆண்டவர் ஆராதிக்கிறவன் தான் கர்த்தர் பார்ப்பார். அவன் தான் விசுவாசி. ஆமென். இப்படிப்பட்ட அறிவாளிங்க இருக்க வரைக்கும் என்ன நடக்க போகுது? நடக்காது. ஆமென். ஏன்னா அவங்க ஃபுல்லா மைண்டு அந்த செட்டில் இருப்பாங்க. அந்த அறிவெல்லாம் ஆண்டவருக்கு அந்த அறிவெல்லாம் உடைச்சு போடுவார். அப்படிப்பட்டவனு கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். அறிவை நம்பி நம்ம வாழ்க்கை ஓடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அறிவாளி சொல்றதெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி நடந்துரும், இது எப்படி ஆகும், இது எப்படி, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் அறிவாளி. ஆமென். அவன் அறிவாளி. அதான் சொன்ன லாசரு, இது எப்படிங்க நடக்கும், 4 நாள் ஆயிடுச்சு செத்து போயிட்டான், அதெல்லாம் ஒன்று கேட்கல. ஆமென். அறிவு பெருக 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 அவன் அபத்தமாய் போயிடுவான். அறிவு பெருக்க இருக்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. எப்பவுமே சொல்லுவோம், சபைக்குள்ள அறிவாளியா இருந்து பிரயோஜனம் கிடையாது. சபைக்குள்ள விசுவாசத்தான் இருக்கணும். ஆமென். சும்மா நம்ம அறிவாளி மாதிரி காட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கேயும் சரிப்பட்டு வராது, எங்கேயும் அது உருப்படாது. அப்படிதாங்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு விசுவாசிக்கிறவன் தான் என்ன பண்ண மாட்டான்? கேள்வி கேட்க மாட்டான். அறிவாளி கேள்வி கேட்பான். விளங்குதா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டேம் இருக்கு. ஒரு மெடிக்கல் டேம் வந்து என்ன சொல்லுன்னா, இது அவ்வளோதான். நம்ம கையில் ஒரு ப்ரூஃப் கொடுத்துருவான். இந்த சிடி, இந்த எம்ஆர்ஐ, இந்த எல்லாம் ஸ்கேனு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சிடி கையில் கொடுத்துருவான். இவன் அறிவாளி. விளங்குதா? இவன் அறிவாளி. ஆனா இதை மாற்ற முடியும் என்பதுதான் விசுவாசியோட வாழ்க்கை. அல்லேலூயா. இவன் கொடுக்கறது அறிவு சம்பந்தப்பட்டது, தப்பு இல்லை. அவங்க இருக்கிறத சொல்லிட்டாங்க, இதுதான்மா நடக்கும். அவன் சயின்ஸை நம்பி அறிவாளியே கொடுத்தாச்சு. ஆனா இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அதையும் அந்த பிள்ளைகளால மாற்ற முடியும். அதுதான் விசுவாசியோட வாழ்க்கை. இப்படி சயின்ஸ் நிறைய சொல்லும். ஏன்னா அவங்க அங்க இருக்கிற பிராக்டிக்கல் என்னவோ சொல்லிட்டான். ஆனா நம்ம பிராக்டிக்கலை நம்பக்கூடாது, நம்ம அறிவை நம்பக்கூடாது, நம்ம சர்டிபிகேட்டை நம்பக்கூடாது, நம்ம கொடுக்குற எக்ஸ்ரே நம்பக்கூடாது. இயேசுவை நம்பணும். அல்லேலூயா. இயேசுவை நம்பினாத்தான் இது கிரியை நடக்கும். அல்லேலூயா. நான் நம்ம சபையில் இருந்தாங்களே, லைஸா இருந்தாங்களே, எத்தனை வருஷமா? 15 வருஷம் 14 வருஷம் குழந்தை பிறக்கல. டாக்டர் சொல்லிட்டான் சான்ஸே கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்கியாச்சு, ஒரு வாய்ப்பு கூட இல்லைன்ட்டான். கடைசி அவங்க சொல்லிட்டாங்க, எது குழந்தை எடுத்து வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எடுத்து வளர்த்தாங்க அவங்க. ஆனா கர்த்தர் அற்புதம் செய்ய நேரம் வந்தது. அல்லேலூயா. 1க்கு 2 கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப சயின்ஸ் எல்லாமே நம்முடைய பிராக்டிக்கலை மட்டும் தான் சொல்லும். அவனுக்கு பிராக்டிக்கல் தான் தேவை. ஏன்னா அவங்க அறிவாளி. நம்ம அறிவாளியா இருக்கக்கூடாது. ஒரு சில பேர்லாம் சர்டிஃபிகேட்டே தூக்கி சுத்துவான். ஐயோ, இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இது எப்படி சொல்லுது. சர்டிஃபிகேட்லாம் ஒண்ணு கிடையாது, தூக்கி போடு. அது சொல்லிட்டு அவங்க, நீ இயேசுவை விசுவாச செயல்பாட்டை கொண்டு வா. நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அறிவாளியா இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென்.
அவரோட நம்ம அறிவெல்லாம் ஒன்றும் தோத்து போயிடும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு ஞானி, ஆனா ஆண்டவர் சர்வ ஞானி. ஆமென். அவன் ஞானத்தை கொண்டு அவன் என்ன வேணா கோல்மால் பண்ண வைப்பான். ஆனா அவர் சர்வத்தையும் படைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் சர்வ ஞானத்துக்கு ஒன்றுமே செயல்படாம போயிடும். ஆமென், ஆமென். அப்போ நம்ம விசுவாசம் செயல்பாட்டுக்கு வராத வரையிலும் பிரச்சனை தான். விசுவாசம் என்ன பண்ணும்? செயல்பாட்டு கொண்டு வரணும். விசுவாசத்தை செயல்பட வைக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அந்த ஒரு கோல் இருக்கு. அதாவது அவர் அற்புதம் எல்லா தடைகளையும் உடைக்கும். நீ விசுவாசித்து பண்ணும்போது சொன்ன மரித்தவனே உயிரோட வந்துட்டான். அது ஒரு பேர் சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அந்த புரோட்டோகால். ஆண்டவர் புரோட்டோகால் தேவை கிடையாது. ஆண்டவர் வந்தானா புரோட்டோகால் ஒண்ணுமே கிடையாது. அங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவார். அற்புதத்தை ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள இருக்கணும். ஆமென். நான் என்ன சொல்றேன், டாக்டர் இத்தனை மாசம் இது பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. செய்யறோம், நல்லது. ஆனால் அதுக்கு மேல இயேசுவை நம்பணும். ஆமென். இயேசுவை நீங்க நம்புறீங்கன்னா எந்த புரோட்டோகாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். சர்வ ஞானியை நம்ம ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் மாற்றுகிற தேவனை நம்ம ஆராதித்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம் செயல்பாட்டுக்கு வராதவர்கள் இதுல போராடிக்கிட்டு இருக்கிறோம். எப்போ செயல்பாட்டுக்கு கொண்டு வரமோ, ஆமென், எப்போ அதை, ஏன்னா அந்த எலிசா கட்டியா, அவரு எந்த ஸ்திரீ, சூனமித்தியாலா, அவ தானே, அப்ப கனம் புரிஞ்ச ஸ்ரீ தானே? கரெக்ட், ஓகே. அவங்ககிட்ட என்ன பண்றான்? எலிசா தானே. எலிசா என்ன பண்றான்? அவன் வீட்டில் தங்கி இருக்கும் போது அவங்க ஒரு வரம் கேட்கும் போது அவருக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்துட்டு போறான். குழந்தை பிறகுது, வளருது. ஒரு நாள் அந்த குழந்தை என்ன பண்ணுது? சாகு கலங்கி பண்ணுது. உடனே எங்க ஓடுறா? எலியா கிட்ட ஓடு, வண்டியை தூக்கினு. ஆமென். அப்போ ஆண்டவர் விசுவாசம், ஆண்டவர் வார்த்தை நம்பி ஓடுறா. ஆண்டவரே நீ வார்த்தை சொல்லு, இதுக்காக நீ பிள்ளைய கொடுத்தீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசு கிட்ட ஓடணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் விசுவாசம் இயேசு கிட்ட இருக்கணும். மெடிக்கல் மேல இருக்கக்கூடாது. மெடிக்கல் தேவை, ஆனா மெடிக்கல் நம்பிக்கை கிடையாது. மெடிக்கல் விசுவாசம் கிடையாது. மெடிக்கல் ஒரு ஜஸ்ட் ஒரு பிராக்டிக்கல். அதை கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு ஒரு வழி. ஆமென். நம்ம போறோம், ஒரு சோர்வு வந்து ஒரு ட்ரிப்ஸ் ஏத்துறோம், அந்த மாதிரி தான். அது அவ்வளவுதான். அந்த டைமுக்கு கொஞ்சம் போட்டு விடுவாங்க, அவ்வளவுதான். முழுமையா ஓட முடியாது, முழுமையா அதை நம்ப முடியாது. நம்ம தோத்துருவோம். நம்ம நம்பிக்கை அறிவு சார்ந்ததா இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசம் அறிவு சார்ந்தா இருக்கக்கூடாது. விசுவாசத்தை செயல்படுத்துறதா இருக்கணும். ஆமென். அறிவாளியா இருக்காதீங்க. இங்க இருக்கிற யாரும் சொல்லுது, ஞானிகளே ஆண்டு வெட்கப்படுத்திடுவார். நீ அறிவாளி நினைச்சனா உன் ஆண்டு வெட்கப்படுத்திடுவார். இங்க அறிவாளிக்கு இடம் கிடையாது, விசுவாசிக்கு தான் இடம். ஆமென். இங்க அறிவாளியா இருந்தா எப்பயுமே அடித்தடி தான். அறிவாளிக்கு இருக்கிற இடத்துல அடித்தடி தான் நடக்கும். கட்சி மீட்டிங்ல என்ன சமாதானம் நடக்குது? ஆபீஸ்ல சமாதானம் நடக்குது, அடித்தடி போராட்டம் தான் நடக்கும். ஆனா விசுவாசத்தை நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவன்றான் பாருங்க, அவங்ககிட்ட தான் அற்புதம் நடக்கும். அவங்ககிட்ட தான் அதிசயம் நடக்கும். அவன் வாழ்க்கையில தான் நன்மை நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் செயல்படாதவருக்கு இப்படிதான். ஆமென். அப்ப இயேசுவின் மேல நீ விசுவாசம் வைத்தா மெடிக்கல் சயின்ஸும் தோத்துரும். அதான் உண்மை. நம்ம எத்தனை இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கர்த்தர் செய்ய முடியாத கர்த்தர் செஞ்சிருக்கிறார். எத்தனை சாட்சி கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் என்ன? மெடிக்கல் கைவிட்டுச்சு, இயேசு கைவிடலை. ஆமென். அப்ப இயேசு மேல நம்ம வைக்கிற விசுவாசம் அப்படி இருந்தா எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாத்துவார். ஆமென். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. அவருடைய விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆமென். அப்ப என் விசுவாசம் பெருசா இருக்கணும். என் விசுவாசம் செயல்படுறதா இருக்கணும். பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரணும். வசனம் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பிரயோஜனம் கிடையாது. இந்த வசனத்தை பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரணும். விசுவாசத்தை பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரணும். என் வாழ்க்கையை பிராக்டிக்கல் லைஃபுக்கு மாற்றணும். விசுவாசத்தோட சேர்த்து மாற்றணும். அப்பதான் கர்த்தர் செய்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆமென். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம்.